ஹாய் வியூவர்ஸ். டயட் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எதுலேயுமே எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நார்மலி நல்ல ஒரு டயட்டு நல்ல ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோவில் நான் காமனாக நிறைய பேர் பண்ணுற 7 மிஸ்டேக்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதில் எந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, எந்த டயட் பண்ணணும், டயட் எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ நாளில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், இது எதை பற்றியும் எந்த பிளானிங்கும் இல்லாமல் ஒரு டயட் ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு டயட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு 10 நாளில் வெயிட் கம்மி ஆகணும், 10 நாளில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணால் உங்களால் ஒரு ப்ராப்பரான டயட் பண்ணவும் முடியாது, வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ ஒருத்தவங்க டயட் பண்ண ஆரம்பிக்கும் போதே சுற்றி ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லுவாங்க, இந்த டயட்டாக பண்ணுற, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இப்படியெல்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலையா, அப்போ எப்படி வெயிட் லாஸ் ஆகும், டயட் மட்டும் பண்ணாலாம் வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த டயட் பண்ண போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, அவங்க சொன்னது கரெக்டா, அப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆகாதா, நான் பண்ணுறது தப்பா அப்படின்னே யோசிச்சுட்டு 5ஆவது நாள் வெயிட் பார்க்கும்போது கொஞ்சம் கூட கம்மி ஆகலை அப்படின்னா அவங்க சொன்னது கரெக்டு தான், இப்போ நான் வேறு டயட்டை ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி லாஸ்ட்டில் எதுவும் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா, என்னால் டயட்டும் பண்ண முடியாது, ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது, வெயிட் லாஸும் பண்ண முடியாது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுட்டு நிறையா சாப்பிட்டு திருப்பியும் வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே சார்ட் பண்ணுறதுக்காக ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். இந்த டயட் தான் நான் பண்ண போகிறேன், இதில் நான் நம்புகிறேன், இதை நான் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் வெயிட் செக் பண்ணுவேன். சும்மா காலையில் 4 வாட்டி ஈவினிங் 4 வாட்டி வெயிட்டை செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் கம்மியாகலை, வெயிட் கெயின் ஆச்சு இப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் ஒரு டயட் ஆரம்பிக்கணும். நிறைய பேர் என்னென்னா, மார்னிங் வெயிட் பார்ப்பாங்க, அப்புறம் 11 மணிக்கு வெயிட் பார்ப்பாங்க, ஈவினிங் வெயிட் பார்ப்பாங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ எனக்கு வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்னு கேட்குற நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி டெய்லி வெயிட் செக் பண்ணுறது, இதெல்லாம் எல்லாமே தப்பான விஷயம், இதெல்லாம் பண்ணவே கூடாது. உங்களே நீங்கள் டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ராப்பராக டயட் பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் அதுக்குன்னு எக்ஸசைஸே பண்ணக்கூடாதுன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பிகினராக நீங்கள் டயட் மட்டும் பண்ணாலே போதும். ஒரு ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கே தோணும், ஓகே இப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது நல்ல ஒரு அந்த ட்ராக்கில் போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பாடி பெயின் இருக்கும், டயட் ஆரம்பிக்கும் போது கிரேவிங்ஸும் பசியும் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் டயட்டை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. இப்போ செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டயட் ஆரம்பித்து ஒரு 5 டேஸ் நல்லா டயட் பண்ணிட்டீங்க, இப்போ சாட்டர்டே சண்டே வந்தாச்சு, ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இப்போ நான் இவ்வளோ நாள் டயட் பண்ணல, ஏதாச்சும் சாப்பிடலாம், ஒரு டே எனக்கு சீட் டே அப்படின்னு வச்சுட்டு 3 மீலும் சீட் மீலாகவே எடுத்துருவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த 5 நாள் நீங்கள் பண்ணதோட எல்லா எஃபர்ட்டும் அங்கேயே போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஃபுல் டே சீட் டேயாக எடுக்கக்கூடாது, ஒரே ஒரு மீலை மட்டும் சீட் மீலாக வேணும்னா எடுத்துக்கலாம். அப்போவும் ஞாபகம் இருக்கணும், நீங்கள் ஒரு டயட்டில் இருக்கீங்க. நிறைய சுகரியான நிறைய ஆயில் இருக்கிற ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று அது நிறைய கேலரி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இந்த கிரேவிங் வந்துடும் திருப்பியும். அந்த 5 நாள் கண்ட்ரோல் பண்ணி கிரேவிங் கம்மி ஆகிற பாயிண்டில் தான் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்ருப்பீங்க, இல்லைன்னா வீட்டில் நல்லா குக் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. அடுத்த நாள் அதாவது மண்டே மார்னிங் எப்படி இருக்கும்னா, நேற்றுக்கு நல்லா சாப்பிட்டேன்ல, இன்னைக்கு திருப்பியும் டயட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஒரு அளவுக்கு ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் உங்களோட சீட் மீலை எடுத்தீங்கன்னா மண்டே மார்னிங் அந்த கிரேவிங் வராது. உங்களுக்கு வெயிட்லேயும் பெருசாக நீங்கள் வெயிட் கெயின் ஆகிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ 3ஆவது மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன். நிறைய பேர் நல்லா டயட் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க. அவங்க என்கிட்ட 1-2 பேர் சொல்லியிருக்காங்க, நான் எல்லாமே நல்லா பண்ணுறேன், எனக்கு வெயிட் லாஸே ஆகலை, ஒரு 0.5 kg கூட ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னா, நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு மசில் கெயின் ஆகும், மசில் டோன் ஆகும். அதாவது ஃபேட்டோட வெயிட்டை விட மசிலோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஒரு டயட் பண்ணும்போது
டயட்டுனால ஃபேட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆனால் இங்கே மசில் வந்து டோன் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களோட வெயிங் ஸ்கேலில் உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக காமிக்காது. ஒரு இடத்துல வந்து நீங்கள் நல்லா இன்ச் லாஸ் ஆகிட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரெஸ் எல்லாமே நல்லா லூஸ் ஆகிட்டு வருது, பட் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க. இங்கே வெயிங் ஸ்கேலில் வந்து வெயிட் கம்மியாக காமிக்கலை, என்னோடய வெயிட் அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கவலைப்படுவீங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா வேயிங் ஸ்கேலை மட்டும் நம்பி இருக்காதீங்க. இன்ச் லாஸ் பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மெஷர்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த் டயட் ஒர்க் அவுட் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இன்ச் திருப்பியும் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் ஒரு டைட்டான ட்ரெஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்குன்னா நீங்கள் எண்ட் பண்ணுற அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்ச் லாஸ் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே அந்த வேயிங் ஸ்கேலை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. டயட் மட்டும் பண்ணுறீங்கன்னா ஓகே, பிகாஸ் எங்கேயும் மசில் டோனிங் நடக்காது. நார்மலாக ஃபேட் லாஸ் மட்டும் நடக்கும், அது நம்மளுக்கு வேயிங் ஸ்கேலில் பார்த்தாலே தெரியும். பட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா இன்ச் லாஸ் தான் பார்க்கணும். 4வது மிஸ்டேக் என்னன்னா, ஒரு டயட் பண்ண ஆரம்பித்த உடனே ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது. எப்படியும் டயட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும், அதனால நான் எதுவும் சாப்பிடல, மேக்ஸிமம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எப்போவாச்சும் பசி தாங்க முடியல நான் மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இது என்ன ஆகும்னா, ஒரு 3 நாள் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கிரேவிங் வந்துடும், ஏதாவது சாப்பிடணும்னு தோணும், தலைவலி வந்துடும், முடி கொட்ட ஆரம்பிக்கும், ஹெல்த் போகும். அந்த டயட் உங்களால் பண்ணவே முடியாது. உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே போயிடும். என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, டயட்டு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த 5 நாள் நீங்கள் பண்ணீங்கல்ல, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன் என்னால் முடியல அப்படின்னு நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்க. அவ்வளோதான், இருக்கிற வெயிட்டை விட மேலே போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ஈவினிங் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு நான் வந்து டின்னரை ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கீங்க. என்கிட்டே நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு. உங்களோட ஹெல்த் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு டின்னர் எல்லாம் ஸ்டாப் பண்ணாதீங்க. ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ஃபுட்டை நீங்கள் ஈவினிங் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லைட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் எங்கே ஸ்டாப் பண்ணுறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக தான் போகுது. ஸோ அந்த மாதிரி போதும்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது இல்லை, உங்களுக்கு சஸ்டெயினபிளாக ரொம்ப நாள் இப்படியே நான் ஒல்லி ஆகிட்டேன் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் தான் ஜாஸ்தியாக சாப்பிடணும். இப்போ 5வது மிஸ்டேக் பற்றி சொல்கிறேன். கேலரி டெஃபிசிட் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து ரொம்ப மண்டைக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அதாவது நான் 1500 கேலரிஸ் தான் சாப்பிடணும், ஸோ வந்து இதுக்குள்ளே எல்லாம் வந்துடணும். ஒவ்வொன்றும் போய் மார்க் பண்ணுவாங்க. 5 ஆல்மண்ட் சாப்பிட்டேன் இதுக்கு இவ்வளோ கேலரி, ஒரு முட்டை சாப்பிட்டேன் இதுக்கு இவ்வளோ கேலரி. எவ்வளோ நாள் இப்படி கேல்குலேட் பண்ண முடியும்? அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அது கேல்குலேட் பண்ணுறது உங்களோட இஷ்டம் தான். கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் தான் வெயிட் லாஸ் ஆகும், அதெல்லாம் உண்மை தான். பட் கிராஜுவலி நீங்கள் 1 மந்த் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ கேலரி இருக்குது, இது எவ்வளோ சாப்பிட்லாம், இது வந்து இவ்வளோ சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கிராஜுவலி உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை விட்டுட்டு டெய்லி வந்து ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதை விட்டுட்டேன். மேக்ஸிமம் என்னோடய பிளேட்டில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கான்னு மட்டும் பார்க்க ஆரம்பித்தேன். ப்ரோட்டீன் ப்ராப்பராக எடுத்துக்கிறேன் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான். இவ்வளோ கேலரிக்கு சாப்பிட்றேன்னா இதை விட கம்மியாக இதை விட ஜாஸ்தியாக அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறதே இல்லை. இதில் காமெடி என்னன்னா, ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் 1500 கேலரிஸ் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும், அப்போ நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டா என்ன பிரச்சனை? ஒரு பிரியாணியில் ஒரு 500 கேலரிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், மீதி ஒரு 1000 கேலரிஸ்க்கு மட்டும் சாப்பிட்டு அன்னைக்கு டேயை ஃபினிஷ் பண்ணிட்டா எப்படி? டயட்டும் நடந்த மாதிரி இருக்கும், எனக்கு பிடிச்ச பிரியாணியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், பிரியாணியில் என்ன இருக்கும்? வீட்டில் பண்ணாலும் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, அதில் நிறைய ஆயில் இருக்கும், அன்ஹெல்தியாக கார்பு நிறையா ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இருக்கிற சிக்கனில் இருக்கிற ப்ரோட்டீன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 500 கேலரிஸே நியூட்ரிஷன் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி 1000 கேலரிஸ்க்கு மட்டும் ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது உங்களோட பாடிக்கு தேவையான எதுவுமே கிடைக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் லாஸில் ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ, நான் அன்ஹெல்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
டயட் பண்ண ஆரம்பித்த உடனே ஹேர் லாஸ் ஆகுது, அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, ஸோ டயட்னால தான் பிரச்சனை, நான் டயட் பண்ணலை அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் டயட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வரல, நீங்கள் தப்பாக டயட் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி அன்ஹெல்தியான ஹேபிட்ஸை எல்லாமே மாற்றிக்கோங்க. டயட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா அதை கரெக்டாக பண்ணணும், இல்லாமல் அதில் லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறது, இதை சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஹோல் டே வந்து பட்டினி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னெல்லாம் டயட் பண்ணும்போது ரொம்ப நாள் இதை பண்ணவும் முடியாது, நீங்கள் பண்ணுறதுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. 6வது மிஸ்டேக் என்னன்னா, நான் முன்னாடி சொன்னது தான், ப்ரோட்டீன் ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரோட்டீன் எப்படி எடுத்துக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது நீங்கள் எக்கு, பனீர், கர்டு, சோயா, மில்க், இதில் எல்லாமே ப்ரோட்டீன் இருக்குது. பல்சஸ், இதில் மில்லட்ஸ், இதில் எல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது. இதை பற்றி நல்ல ஒரு சார்ட் மாதிரி பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஃபுட்டில் எது இருக்குது, எதெல்லாம் டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி 3 மீல் எடுத்துக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 ப்ரோட்டீன் இருக்கணும். இப்போ நான் சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு பாயில்டு எக் எடுத்துப்பேன், இல்லைன்னா லஞ்சுக்கு ஒரு பாயில்டு எக் எடுத்துப்பேன். இதை நான் மாற்றி மாற்றி கூட எடுத்துப்பேன். லஞ்சுக்கு மார்னிங் எக் எடுத்துக்கிட்டேன்னா லஞ்சுக்கு பனீர் அண்ட் கர்ட் எடுத்துப்பேன். ஈவினிங் சன்னா மாதிரி ஏதாச்சும் எடுத்துப்பேன். நைட்டு வந்து மில்லட்ஸ். எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. மில்லட்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், அதில் ஃபைபர் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நான் நல்லாவே ஒரு நாளைக்கு எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எந்த ஃபுட்டில் எது இருக்குது, எதை வந்து நான் இன்றைக்கே சாப்பிட்லாம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு நீங்கள் டயட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி மசில் லாஸ் ஆகும். மசில் லாஸ் ஆனால் ஆகட்டும், எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிரும். ஜாயின்ட் பெயின், டயர்ட்னஸ், எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுறது, கொஞ்சம் ஏதாச்சும் ஒர்க் பண்ண உடனே படுத்துக்கணும் அப்படின்னு தோன்றது, இது எல்லாமே ப்ரோட்டீன் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் தான். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, டயட் பண்ணுறதுனால தான் எனக்கு டயர்டாக இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் அன்ஹெல்தியாக சாப்பிடுவீங்க, டயட்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஸோ டயட் வந்து ப்ராப்பராக பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது, வெயிட் லாஸ் ஆகும். இப்போ 7th மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தின்னு நினச்சிட்டு நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் ஹெல்தி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் எல்லாம் நிறைய கேலரி இருக்குது. இதெல்லாம் கேலரி டென்ஸான ஃபுட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் ஹெல்தின்னு நினச்சிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்றது. ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் ஒரு ரெசிபி போட்டிருந்தேன். அதாவது ஓட்ஸு, 1/2 கப் மில்க்கு, 1/2 கப் தண்ணி, சியா சீட்ஸு, ஒரு 1/2 பனானா, இப்படி தான் அந்த ஷேக்கை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் நட்ஸும் போட்டிருக்கலாமே, 2 டேட்ஸும் போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அதுவே ஒரு 200 கேலரிஸுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. அது நைட் எடுத்துக்கிறேன், யோசிச்சு பாருங்கள். இன்னும் இதில் வந்து டேட்ஸு, நட்ஸு எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எப்படியும் 360-400 கேலரிக்கு பக்கத்தில் வந்துடும். எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படியெல்லாம் டின்னர் எடுத்துக்கிட்டான்? ஸோ அதை பார்த்துக்கோங்க. எப்போவுமே நட்ஸ் ஒரு 5 நட்ஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் நட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று எடுத்துக்கோங்க. சேமாக எடுத்துக்கிறீங்கன்னா அதிலே ஒரு 5 எண்ணம் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கெல்லாம் நட்ஸு சாப்பிட்றது வெயிட் கெயின் ஆகும். அதுக்குன்னு நீங்கள் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஃப்ரூட்ஸ் ரொம்பவே நல்ல ஃபுட்டு தான், அதை ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க. அதே ஒரு ஹோல் மீலாக ஈவினிங் எடுத்துக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இந்த டின்னர் முடிக்கிறது, அதே மாதிரி நல்ல ஒரு மீல் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பவுல் நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஸ்நாக்காக பாருங்கள், ஒரு ஹோல் மீலாக எடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிசிஓடி, தைராய்டு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெடிக்கல் ஹெல்ப் சீக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த அண்டர்லைங் காஸை ட்ரீட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்குன்னு பிசிஓடி, தைராய்டெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாதுன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கும் ஆகும். பட் இந்த மெடிக்கல் கண்டிஷனை ட்ரீட் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்ட் டயட் அவங்களே கொடுப்பாங்க. அது உங்களுக்கு வந்து நார்மலாக நான் சொல்லி கொடுக்குற டயட்டை எல்லாம் விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நேரில் பார்த்து செக் பண்ணாதான் ஒரு டாக்டருக்கே புரியும். ஸோ எப்போவுமே டாக்டரை நேரில் போய் பார்த்து மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குற யாருக்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.